பாசிச ஆட்சி அமைப்பில் தேர்தலில் மட்டும் ஜனநாயகம் நீடிக்குமா? தேர்தல் சீர்திருத்தம் ஜனநாயகத்திற்காக போராடுவோம் என்ற இந்த விவாத அரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர் தெய்வசந்திரன் அவர்கள், கருத்துரை ஆற்றி சென்றிருக்கின்ற தோழர்கள், கருத்துரை ஆற்றிருக்கின்ற தோழர்கள், மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் ஒரு முக்கியமான ஒரு விவாத அரங்கை இந்த தேர்தல் நாட்களில் ஏற்பாடு செய்துள்ளது. ஒரு சில கேள்விகளை எழுப்பி ஒரு விவாத அரங்கமாக மாற்றுவதற்கான அடிப்படைகளை தோழர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஒரு எல்லைக்கோடு போட்டு ஒரு தீவிரமான அரசியல் விவாதம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் ஒன்று, எதுவும் மாறவில்லை, கடந்த கால நிலைப்பாடுகளை தொடர்வோம் என்கின்ற நிலை மீது ஒரு கடுமையான அரசியல் கருத்தியல் தாக்குதல்களை நடத்த வேண்டிய நேரம். அதற்கு ஒரு வாய்ப்பை தோழர்கள் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் தொடங்கி வைத்துள்ளது. தோழர் புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் தோழர் முத்துக்குமார் அவர்கள் இவர்கள் தோழர்கள் மக்கள் ஜனநாயக இளைஞர் அமைப்பு இளைஞர் கழகம் வைத்திருக்கின்ற நிலைப்பாடையும் கூட ஒரு புரட்சிகர, தீவிர, அதிதீவிர புரட்சிகரமான நிலைப்பாட்டோடு விமர்சித்து, அதே போல மற்ற அரசியல் நிலைப்பாடுகளையும் கூட அவர்கள் இந்த மூச்சு விடக்கூடிய உரிமை உள்ளிட்டு யாரெல்லாம் என்ன கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்களோ அதன் மீது ஒரு தாக்குதலை அவர் நடத்தினார். அந்த விவாதம் கூட தேவையான ஒன்று. இன்றைக்கு மார்க்சிய இயக்கத்தில் அதற்குள் நடக்கின்ற ஒரு வாதம் தான் இந்த அரங்கு. ஏனென்றால் கடந்த நம்முடைய தேர்தல் நிலைப்பாடு இந்த இந்திய நாடாளுமன்ற அமைப்பு முறை பற்றிய நம்முடைய கருத்துக்கள், இதன் மீதான ஒரு திறனாய்வு தான், அல்லது கடந்த காலத்தில் நாம் கொண்டிருந்த பார்வையின் மீதான ஒரு மாற்றம் தான் இந்த நிகழ்வுகள், இந்த கருத்துக்களும் கூட. நாங்கள் எங்கள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு தோழர்கள் கடந்த 2014 இருந்து குறிப்பாக 19க்கு பிறகு பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகள், கடந்த கால நிலைப்பாடுகள் மாற்றத்தை கொண்டு வந்து பாசிசத்தை எதிர்த்து போராடுவது தான் முதன்மையான அரசியல் சிக்கல். இந்த நாட்டினுடைய பிரதான முரண்பாடு கார்ப்பரேட் பாசிசம் அல்லது வெவ்வேறு முன்னோட்டங்கள் அழைக்கப்படக்கூடிய இந்த RSS, பிஜேபி அல்லது இந்த சிறு கும்பல் ஆட்சியினுடைய பாசிசத்தை எதிர்த்து போராடுவதுதான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் முன்னுள்ள முதன்மை கடமை. மார்க்சிய லெனினிய இயக்கத்தின் முன் உள்ள முதன்மை கடமையும் கூட அதுதான் என இந்த நிலைப்பாடுகளை தொடர்ந்து அதன் மீதான விவாதங்கள் நடத்தி, உட்கட்சிகளை விவாதம் நடத்தி, அதிலே கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டு பல்வேறு நிலைகள், பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு உருப்பெற்றிருக்கின்றன. இந்த தேர்தல்கள் வரும்போது இன்னும் விவாதங்கள் கடுமையாகின்றன. ஏனால் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட நேரத்தில் மக்களுக்கான போராட்ட களத்தில் ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் அதற்கு முகம் கொடுக்கிறோம். அதில் சிக்கல் இருப்பதில்லை, நிலைப்பாடுகள் இருப்பதில், கோரிக்கை வகுப்பதில் சிக்கல் இருப்பதில்லை. ஆனால் ஒட்டுமொத்த நாட்டினுடைய அரசியல் சூழல் பற்றி, இந்த அரசியல் அமைப்பிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றம் பற்றி ஒரு அடிப்படையான மாற்றத்துக்குரிய நிலைப்பாடுகள் இருக்கும்போதுதான் இங்கு நாம் கடுமையான விவாதத்தை நாம் எதிர்கொள்கின்றோம், நாமும் நடத்துகின்றோம்.
உட்கட்சிக்குள்ளும் வெளியும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு ஒரு அடி முன்னே வைத்திருக்கிறது என்பதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த தேர்தல் சீரமைப்புக்கான கோரிக்கைகளை பார்க்கிறேன். எந்த வகையில் இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை மற்றும் இந்த பாசிசம் அதன் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அதன் தேர்தல் அமைப்பு பற்றி நாம் ஒரு மறுபார்வை அல்லது ஒரு முன்னோக்கி அடி எடுத்து வைக்கலாம் என்கின்ற ஒரு போராட்டத்தினுடைய குறியீடாக தான் இந்த நிலைக்கு அவர்களும் வந்திருக்கிறார்கள். மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் வந்திருக்கிறது என நான் பார்க்கிறேன். இது ஒரு வகையான உட்கட்சிக்குள் நடத்துகின்ற ஒரு கருத்தியல் போராட்டம். அதே போல வெளியவும் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டத்தில் தங்களையும் தங்கள் கருத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அமைகின்ற இந்த கருத்துக்கள், குறிப்பாக இந்த தேர்தல் சீர்திருத்தத்திற்கான கருத்துக்கள். தோழர் செல்முருகன் இந்த அரங்கை அமைப்பதற்கு முன்பே கூட தனிப்பட்ட முறையிலே வாதித்துக் கொண்டிருந்த பொழுது தோழர் முன்னெடுத்திருக்கின்ற அந்த 3 மிக முக்கியமான முழக்கங்கள், ஒரு வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல், திருப்பி அழைக்கின்ற உரிமை அல்லது பொது வாக்கெடுப்பு, நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் மீது ஒட்டுமொத்த மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பு என்கின்ற இந்த 3 தேர்தல் சீர்திருத்தத்துக்கான கோரிக்கைகள் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற அமைப்பு முறைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய திருத்தமா, நீங்கள் அந்த கோரிக்கைகளை வைத்து தேர்தலில் பங்கு பெற்று அந்த கோரிக்கைகளை இந்த நாடாளுமன்றத்தில் அமல்படுத்துவீர்களா என்ற கேள்வி ஒரு வாதமாக வந்தது. ஏனென்றால் இந்த கோரிக்கைகள், இந்த சீர்திருத்தத்துக்கான கோரிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்ற அந்த பாராளுமன்ற அமைப்பு முறைக்குள், பாராளுமன்றத்திற்குள் நீங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்களா என்பதுதான் நான் முக்கியமாக எழுப்பின கேள்வி. அதே போல இந்த கோரிக்கைகள், இந்த திருப்பி அழைக்கும் உரிமை என்பதை சோசலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் நீண்ட காலமாக நாம் முன்வைத்து வருகின்றோம். அதே போல சோவியத் அமைப்புகளில் அது ஒரு அரசமைப்பு உரிமையாக அது இருந்தது. மற்ற இரண்டு வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தலும் பொது வாக்கெடுப்பும் இன்றைக்கு வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் அல்லது வெவ்வேறு தேர்தல் அமைப்புகளில், வெவ்வேறு நாடுகளின் தேர்தல் அமைப்புகளில் இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பாராளுமன்ற அமைப்புக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சீர்திருத்தம் தான் இது. ஆகவே இதை முன்வைத்து தேர்தலில் கடந்த ஏற்கனவே தோழர் முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இந்த விகிதாச்சார தேர்தல் என்பது தொடர்ந்து பலரும் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை. இதை நாம் வளர்த்தெடுப்பதற்கான ஒரு போராட்டமா என பார்க்கிறோமா என்ற கேள்வி எழுப்பிய பொழுது ஒரு புறக்கணிப்பை தொடர்கிறோம் என்கிற வகையில் தான் அவருடைய நிலைப்பாடு இருந்தது. ஆக இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற ஒரு அடிப்படை நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் வராமல் இந்த 3 தேர்தல் சீர்திருத்தங்களை கோருவது பொருத்தமற்றது என்பது என்னுடைய கருத்தாக பார்க்கின்றேன். தேர்தலில் பங்கேற்பது, புறக்கணிப்பது என்பது ஒரு செயலுக்கு சார்ந்த சிக்கல். ஒவ்வொரு தேர்தலிலும் அன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலை பொறுத்து நாம் அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அந்த பாராளுமன்ற அமைப்பு முறைக்குள் ஒரு அமெண்ட்மெண்ட், அதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதை எதனூடாக கொண்டு வருவது என்பதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் இந்த பாராளுமன்ற அமைப்பு ஜனநாயக விரோதமாக இருக்கிறது, இந்த ஜனநாயக அம்சங்களை அதிலே புகுத்தினால், இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் இந்த முதலாளித்துவ நாடாளுமன்ற அமைப்புக்குள்ளாகவே ஒரு மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த கோரிக்கையை முன்னெடுக்க முடியும். இந்த பாராளுமன்ற அமைப்பு முறையை நாங்கள் அம்பலப்படுத்துகின்றோம், புறக்கணிப்பிற்கான ஒரு கருத்தாக இந்த 3 தேர்தல் சீர்திருத்தங்களை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த கோரிக்கைக்கான நியாயங்களை நீங்கள் எந்த அளவிற்கு முன்னெடுத்து செல்வீர்கள் என்ற கேள்வி அரசியலில் அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையை திருத்துவது, சீர்திருத்துவது
மேலும் ஜனநாயகத்திற்காக, அதிகபட்ச ஜனநாயகத்திற்காக போராடுவது என்கின்ற ஒரு ஒரு முன்னோக்கிய அடி, ஒரு முன்னோக்கிய நடவடிக்கை என்பது இன்றைக்கு இந்த பாசிச தாக்குதல், ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மீதான பாசிச தாக்குதல், இந்திய அரசியல் அமைப்பு மீதான இந்த பாசிச சக்தியோட தாக்குதலுடைய விளைவாக இன்றைக்கு மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகமும் இந்த பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு அடியை முன்னோக்கி வைத்துள்ளது என்பதை வகையில் நாம் இதை வரவேற்க வேண்டிய அம்சமாகவும் இருக்கிறதா என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் 1970 அடிப்படை நிலைப்பாடு, இந்த இந்திய பாராளுமன்ற அமைப்பு முறை எப்படிப்பட்டது, தேர்தல் முறை, இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அல்லது தேர்தல் அமைப்பு எப்படிப்பட்டது என்பதை பொறுத்தவரை 1970 நிலைப்பாடு இன்றைக்கும் நம்மை செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது லிம்பியோ முன்வைத்த சீன ஒரு அதிதீவிர ஒரு புரட்சிவாதம், ஒரு சாகசவாதத்தினுடைய பகுதியாக நம்மளுடைய மார்க்சிய இயக்க திட்டத்தில் புகுந்து அது நம்மை தொடர்ந்து இன்றைக்கு வரை இந்த நாடாளுமன்ற அமைப்புக்குள் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் போராடுவது எப்படி என்பதை முற்றாக மறுதளித்த ஒரு நிலைப்பாடு. அதான் நம்ம தேர்தல் புறக்கணிப்பு அல்லது வெவ்வேறு ஒவ்வொரு கட்சி திட்டங்களையும் வெவ்வேறு வகையில் அது வெவ்வேறு கருத்துக்களாக அது இருந்து வந்திருக்கிறது. இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையை முழுமையாக பயன்படுத்த முடியாது, அது வரலாற்று வழியிலும் பயன்படுத்த முடியாது, அது அனைவருக்கும் தெரிந்ததுதான். அரசியல் வகையிலும் எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாது என்கின்ற அந்த அடிப்படை நிலைப்பாடு அது எம்எல் இயக்கங்களை மட்டும் பாதிக்கவில்லை. இன்றைக்கு அதன் பின் குறிப்பாக நமது சமூகத்தில் உருவான பல்வேறு இயக்கங்கள், அது தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கலாம் அல்லது பல்வேறு இந்த சமூக ஜனநாயகத்துக்காக போராடிய இயக்கங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவர் செல்வாக்கு செலுத்தியது. தேர்தல் புறக்கணிப்பு, இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையை பற்றிய ஒரு அடிப்படையான பார்வையை அந்த 70 திட்டமும் அந்த எம்எல் இயக்கத்தினுடைய பார்வையும் தீர்மானித்தது. அது இன்றைக்கும் கூட நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எப்படி நாம் இந்த தேர்தலை பார்ப்பது, நாடாளுமன்றத்தில் பங்கேற்றிருக்கின்ற ஆளுவர்க்க கட்சிகளையும் இன்றைக்கு சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளையும் நாம் எவ்வாறு அணுகுவது என்பதை அந்த அடிப்படை பார்வைதான் நம்மை தீர்மானிக்க வந்தது. அதிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கின்ற அரசியல் நெருக்கடியின் ஊடாக, குறிப்பாக 2009 ஈழ போராட்டம், அது இந்த தேர்தலை பார்ப்பதில் எங்களுக்கெல்லாம் ஒரு மாறுபட்ட பார்வையை கொண்டு வந்தது. அந்த நேரம் தான் அது தொடங்கியது. ஒரு பெரிய அழிவு, ஒரு இனப்படுகொலை, ஒரு நாடை சூழ்ந்திருக்கின்ற ஒரு பேரழிவு, நாம் மிக ஒரு அடிப்படையாக நம்பிக்கொண்டிருந்த ஒரு போராட்டம், இதையெல்லாம் அது ஒரு மறுபார்வையை கொண்டு வந்தது. இன்றைக்கு 2014க்கு பிறகு இந்த பாசிச சக்திகள் முழுமையாக ஆட்சி கட்டிலை குளித்த பின் இன்னும் மீண்டும் இதை நம்முடைய நேரடி அரசியல் நடவடிக்கையிலிருந்து, நேரடி அரசியல் போராட்டத்தில், நம்முடைய சொந்த அரசியல் போராட்டத்திலிருந்து நாம் கடந்த கால பார்வையிலிருந்து முற்றிலும் விலகி நம்முடைய தேசத்தினுடைய இயல்பு, இதனுடைய பிரதான குணத்திலிருந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு எந்தெந்த கருவிகள் எல்லாம் பயன்படும், அதை நாடாளுமன்றமும் ஒரு கருவி, நாடாளுமன்றமும் ஒரு போராட்ட வழிமுறை என்பதை நமக்கு இந்த ஒரு நெருக்கடிகள் தான் நம்மை இந்த ஒரு மறுபார்வை, கடந்த கால நிலைப்பாட்டின் மீது மறுபார்வை கொண்டு வந்தது. அந்த நிலைப்பாடுகளில் தோழர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. அதாவது 70 தேர்தல் புறக்கணிப்பு, இந்திய நாடாளுமன்றம் முழுமையாக அதை பங்கேற்க முடியாத, அதை முற்றிலாக மறுதளிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு அரைக்காலனிய நாடு, வெள்ளைக்காரன் உருவாக்கிய ஒரு பாராளுமன்ற ஒரு அடிமை அமைப்பு. இது பங்கேற்றில் எந்த மாற்றங்களையும் எந்த சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்து விட முடியாது. அது சிபிஐ சிபிஎம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஆகவே அந்த திருத்தல்வாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு நாடாளுமன்ற முறையை முற்றிலுமாக நாம் கைவிட்டு விட வேண்டும் என்கின்ற அடிப்படை நிலைப்பாட்டில் நமக்கு மாற்றம் வந்திருக்கிறதா? அந்த நிலைப்பாட்டில் இருந்து இந்த சீர்திருத்தத்தை கோருகிறோமா? ஜனநாயகத்துக்கு போராடுகிற ஒரு முரணற்ற ஜனநாயகத்துக்கு லெனின் அடிக்கடி சொல்வது போல ஒரு நடைமுறை அரசியலில் இருந்து ஒரு முரணற்ற ஜனநாயகத்திற்காக நாம் போராடுகின்றோமா என்பதை நாம் உரசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம கோரிக்கைகளை. ஆகவே நம் ஜனநாயகத்தை விரிவுபடுத்துவது, சீர்திருத்தங்களை கோருவது,
ஆளுவர்க்க சக்திகளோடு அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பது அது ஒரு நம்முடைய சொந்த போராட்டங்கள் இருந்து வருகிறது. நம்முடைய சமூகத்தினுடைய தேசத்தினுடைய அரசியல் நெருக்கடியில் இருந்து அரசியல் மாற்றங்கள் இருந்து வருகிறது. அது இன்றைக்கு அந்த ஒரு ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் நீடித்துக் கொண்டிருந்த ஒரு அந்த கருத்து இன்றைக்கு ஒரு மாற்றத்தை பெற்று வருகிறது. அதை தோழர்கள் புறக்கணிப்பு என்ற கண்ணோட்டத்தில் அந்த அடிப்படையை விடாமல் ஆனால் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை சீர்திருத்தத்தை கோருகிறார்கள் என்பதாகத்தான் தோழருடைய கருத்துக்களை பார்க்க முடிகிறது. ஆனால் சில கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பாசிச ஆட்சி முறை ஒரு இன்றைக்கு எஸ்ஐஆர் நடத்தி இருக்கிறது. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ஆக்ட் அந்த தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய போகிறது. தேர்தல் ஆணையம் முற்று முழுக்க பாசிச சக்திகளின் கையில் பிடிபட்டு விட்டது. அதே போல இன்றைக்கு மாநில உரிமைகள் முற்றிலுமாக துடைத்தெறியப்படுகின்றன. இது எல்லாம் பாசிசம் இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறைக்குள்ளாகவே ஏற்கனவே இருந்த ஒரு தன்னாட்சியான ஒரு ஜனநாயக நிறுவனங்களை அல்லது நாம் சொல்லி வருகின்ற இந்த பெயரளவிலான அரைகுறையான ஜனநாயக அமைப்பை முற்றிலுமாக கைப்பற்றி ஒரு பாசிச முறைக்கு அது மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த காலத்தில் அது பாசிச அமைப்பாக இல்லை. தேர்தல் ஆணையம் முற்றுமுழுதான ஒரு பாசிச அமைப்பாக இல்லை. அதே போல இந்த தொகுதி மறுவரையறை ஏற்கனவே இந்த தொகுதியில் நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதை இன்றைக்கு பாசிசத்தினுடைய கருவியாக நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகளை மாற்றி அமைத்து முழுமையாக இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையை தகர்த்தெறிய வேண்டும் என்கின்ற பாசிசத்தினுடைய கைப்பாகவையாக மாறுவதற்கான நிலையாக இல்லை. இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் தோழருடைய நிலைப்பாடு கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பாசிச ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்கனவே நிலவிக் கொண்டிருந்த இந்த அரைகுறை ஜனநாயகம், பேரளவிலான ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம், நீதித்துறை சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் அல்லது பல்வேறு வகையில இந்த அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் இதையெல்லாம் இன்றைக்கு காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டத்திலே இந்த நாடும் மக்களும் இந்த சமூகம் அரசியல் அமைப்பும் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே பாசிச எதிர்ப்பு போராட்டம் இந்த புள்ளியில் தான் பாசிச எதிர்ப்பு போராட்டத்திற்கான ஒரு முக்கியத்துவம். எதை ஜனநாயகமாக எதை சீர்திருத்தமாக இந்த பாசிச எதிர்ப்பு காலகட்டத்தில் முன்வைக்கப் போகிறோம். ஆகவே தோழர்கள் முன்வைத்திருப்பது இன்றைக்கு ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையிலிருந்து ஒரு முன்னேறிய ஜனநாயகத்திற்காக போராடுவது, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கோருவது, பொது வாக்கெடுப்பை கோருவது, திருப்பி அழைக்கும் உரிமையை கோருவது என்பதெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையில் இருந்து மேலும் ஒரு மேம்பட்ட ஒரு ஜனநாயகத்திற்காக போராடக்கூடிய ஒரு தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற சீர்திருத்தத்திற்கான கோரிக்கைகள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை என்ன? ஏற்கனவே இருப்பதையே பாசிச சக்திகள் கைப்பற்றி தேர்தல் அமைப்பை, தேர்தல் கமிஷனை அவர்கள் கைப்பற்றி முழுவதுமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் நடத்தி இன்றைக்கு சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல அவர்களுக்கான வாக்கு தொகுதியை உருவாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பாக அவர்கள் கைப்பற்றி முற்று முழுதாக பாசிசத்தினுடைய கருவிகளாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அதிகபட்ச ஜனநாயகத்திற்காக போராடுவதா, இருப்பதை காப்பதற்காக போராடுவதா? இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரதான கேள்வி. பாசிசத்தை எதிர்த்து போராடுவது, பாசிசத்தை எதிர்த்து நாம் அரசியல் கோரிக்கைகளை இந்த காலகட்டத்தில் முன்வைப்பது என்பது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை என்ன, அதிகபட்ச கோரிக்கை என்ன என்பதில் நமக்கு தெளிவில்லை என்று சொன்னால் மீண்டும் நம்முடைய ஒரு இடதுசாரி ஒரு அதிதீவிர நிலைப்பாட்டிலிருந்து அதே ஜனநாயக சீர்திருத்த கோரிக்கைகளை முன்வைப்பதாகத்தான் அது முடிந்து போகும். ஆகவே நமக்கு ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையும் தேவை. ஏனென்றால் தோழர்கள் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் 3 அமைப்பினரும் கூட தொடர்ந்து அவர்கள் ஒரு இடைக்கால கூட்டரசு, பாசிச எதிர்ப்பு இடைக்கால கூட்டரசு என்ற கோரிக்கை எல்லா துண்டறிக்கைகளிலும் எல்லா அரங்குகளிலும் அவர்கள் முன்வைப்பதை நாம் பார்த்து வருகின்றோம்.
ஆனால் அதுக்கு என்ன இங்க சூழல் இருக்கு? அது ஒரு அதிகபட்ச கோரிக்கை. அதாவது இந்த பாசிச ஆட்சியை அகற்றிவிட்டு முதலாளித்துவ சக்திகளை உள்ளடக்கிய ஒரு இடைக்கால கூட்டரசு, அதிலே என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், என்ன ஆட்சி மாற்றங்களை, அரசியல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், ஒரு நீண்ட விவாதம். ஆனால் இருப்பதை காப்பதற்கு ஒரு குறைந்தபட்ச கோரிக்கைக்காக போராடுவதற்கு நம்மிடம் என்ன கோரிக்கைகள் எல்லாம் அதுவாகத்தான் இருக்கின்றன. தோழர்கள் முன்வைக்கின்ற பாசிச ஆட்சி எதன் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது, அதையெல்லாம் காப்பதற்காக போராட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையினுடைய தொடக்க பகுதியாக இருக்கிறது. ஆகவே பாசிச எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தொடக்கம், உடனடி கோரிக்கை, குறைந்தபட்ச கோரிக்கை என்பது இருக்கின்ற நாடாளுமன்ற அமைப்பு முறையை காத்துக் கொள்வதற்கான போராட்டம் தான். இதில் ஒரு எல்லை கோடு தேவை. இதில் தான் ஒரு குழப்பம் இருக்கிறது. இருக்கின்ற நாடாளுமன்ற அமைப்பு முறையை கம்யூனிஸ்டுகள் பாதுகாப்பதை ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் சொல்லிட்டு வந்ததுதான். இந்திய தேர்தல் ஜனநாயகம், இந்திய நாடாளுமன்ற அமைப்பு தான் உலகத்திலே மிகச்சிறந்த அமைப்பு. சில தோழர்கள் அதை விரிவாக பேசுவார்கள், சிபிஐ சிபிஎம் தோழர். ஆகவே நாம் அதை காக்க போராட வேண்டும் என ஒரு நீண்ட காலமாக சொல்லி வந்ததுதான். நாம் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை அது எவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருந்தாலும், எவ்வளவு மக்கள் விரோத தன்மையை கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த அரசியலமைப்பில் அதே அரசியலமைப்பும் கூட இதிலே எதை காத்து கொண்டு இந்த பாசிசத்தை எதிர்த்து போராடுவதற்கான கருவியாக நாம் அதை பற்றி கொண்டு நிற்க வேண்டியிருப்பது என்பதில் நாம் ஒரு எல்லை கோட்டை வகுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் பாசிச எதிர்ப்பும் தொடர்ந்து தோழர்கள் பேசுகிறார்கள், அமைப்புகள் பேசுகின்றன. ஆனால் புரட்சி தான் தீர்வு, இருக்கின்ற அரசியல் அமைப்பு அதிலே எதை காத்துக் கொள்வது, எதை நோக்கி போராடுவது என்பதிலே ஒரு குழப்பம், அதில் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிக்கிறார். ஒவ்வொரு கூட்டு நடவடிக்கையிலும் சரி, ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையிலும் சரி, அந்த குழப்பம் அரசியல் நிலைப்பாடுகளின் ஊடாக அந்த குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே எதை காத்துக் கொண்டு பாசிசத்தை எதிர்த்து போராடுவதற்கு, பாசிசம் எதை தாக்குகிறது, அதிலிருந்து எதை காப்பாற்றிக் கொள்வது, அதிலிருந்து எதை நோக்கி முன்னேறி போராடுவது என்பதில் ஒரு தெளிவான எல்லை போட வேண்டும். அதிலேதான் தோழருடைய துண்டறிக்கையிலும் தோழருடைய நிலைப்பாடுகளும் சரி, கோரிக்கையிலும் ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் நாம் தொடக்கத்திலே கூறியது போல அந்த 1970 அந்த தேர்தல் புறக்கணிப்பு, நாடாளுமன்ற அமைப்பு முறையை பற்றிய ஒரு எந்திரகதியான மேலிருந்து அமுல்படுத்தப்பட்ட ஒரு பார்வை. ஆகவே இன்றைக்கு இந்த நாடாளுமன்றம், இந்திய நாடாளுமன்றம் இந்த கடந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் என்னமாக மாற்றம் அடைந்திருக்கிறது, இதிலே என்ன நாம் மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். இடையிலே இந்த நெருக்கடி கால அரசு, ஒரு பாசிச ஆட்சி, பாசிச சக்தியில் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். ஆக இதிலிருந்து நாம் அதை மீட்டெடுத்து போராடுவதற்கான என்ன நிலைப்பாடுகள் எடுப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆகவே அதிலே ஒரு எல்லை கோடு தேவை. பாசிசம் என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனை என்று சொன்னால், அதுதான் முதன்மை முரண்பாடு என்று சொன்னால், அதற்கான ஒரு செயல்தந்திரமும் அதற்கான ஒரு அரசியல் வேலை திட்டமும் தேவை. பாசிசம் தான் பிரதான முரண்பாடு என்று சொல்லிக்கொண்டு அதற்கான கோரிக்கைகளை மக்கள் மத்தியிலே நாம் எடுத்து சென்று கொண்டு இன்னொரு புறம் புரட்சி தான் தீர்வு என்று சொல்வதிலே அது குழப்பம்தான் மிஞ்சும். ஏனென்றால் எனக்கு முன்பு பேசிய ஒரு தோழர் கூட சொன்னார், இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளையும் அது ஒரு எமர்ஜென்சி கால ஆட்சி. தோழர் சிபிஎம் மாநில செயலாளர், இது என்ன எமர்ஜென்சி ஆட்சியா, திமுக ஆட்சியை அவரே விமர்சிக்கிறார். அது என்ன திமுக என்ன எமர்ஜென்சி ஆட்சியா நடந்திருக்கு அவர் சொல்லலாம். அதாவது மேடை பேச்சு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அரசியல் நிலைப்பாடாது. அதே போல இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கிறார்கள், கருத்தரங்க நடத்த அனுமதி மறுக்கிறார்கள். ஏதோ இந்த காலத்துல நடக்குது. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முன்னாடி தெரியும். ரொம்ப ஆயுத போராட்டம் நடக்கிற காஷ்மீர்லயோ சத்தீஸ்கர்லயோ கூட பொதுக்கூட்டம் நடத்த முடியும், கருத்தரங்க நடத்த முடியும், பல வேலைகள் செய்ய முடியும். ஆனா இங்க அப்படி ஒரு கடந்த 20-30 ஆண்டுகளாகவே ஒரு சாதாரண ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாரும் என்ன பாடுபடும் தெரியும்.
இதுக்கான பின்னணி என்ன? இது உடனே இதை எமர்ஜென்சி ஆட்சின்னு சொல்லிட்டா நீங்க என்ன நியாயத்தை நிறுவ வரீங்க? அப்ப ஒரு அரசியலில் எல்லா வேறுபாட்டையும் குழப்பறது, ஒரு நிலைப்பாடை ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விடாமல் இருப்பதற்காக எல்லா விஷயத்தையும் அப்ப எல்லா வகையான ஆட்சியும் ஒன்றுதானா? பாசிச ஆட்சியும் ஒன்றுதான், முதலாளித்துவ தாராளவாத சக்திகளுடைய ஆட்சியும் ஒன்றுதான், ஒரு இராணுவ ஆட்சியும் ஒன்றுதான். இப்ப எல்லா வகையான அரசியல் ஆட்சி அமைப்பு வடிவங்களையும் ஒன்றாக குழப்பிவிட்டால் நீங்கள் யாருக்கு எதை தெளிவுபடுத்த முடியும்? அதுதான் நம்ம எம்எல் அரசினுடைய அடிப்படையான சிக்கலை. ஒரு சின்ன பிரச்சனையை எமர்ஜென்சி லெவலுக்கு பேசுறது, அல்லது அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான வரலாற்று காரணிகளை, அரசியல் காரணிகளை பற்றி பேசாமல் அதை பொதுவாக எல்லா நெருக்கடிகளோடும் ஒரே நெருக்கடியாக குழப்புவது என்பது ஒரு நாம் அரசியல் வழிமுறையை உருவாக்கிக் கொள்வதிலே சிக்கல் இருக்கு. ஆகவே நமக்கு இந்த கோரிக்கைகளும் அந்த குழப்பம் தான். இந்த சீர்திருத்தம் எதற்காக? புறக்கணிப்பதற்காகவா, அல்லது நாடாளுமன்றத்தில் பங்கேற்று இந்த கோரிக்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல போகிறோம்? ஏன்னா இந்த 3 கோரிக்கைகளும் 70 திட்டம் முற்றிலும் விரோதமானது. இந்த தொடர்ந்து முன்வைக்கிற 3 கோரிக்கைகளுக்கும் அதே போல நம்முடைய கடந்த கால நிலைப்பாடுகளுக்கும் முற்றிலும் விரோதமானது இந்த 3 சீர்திருத்த கோரிக்கைகள். ஆகவே நாம் இதை என்ன அடிப்படையில் வந்தடைகிறோம்? அடிப்படை மாற்றத்தோடு நாம் வச்சிருக்கின்ற இந்த செயல்கின்ற கோரிக்கைகள் என்ன வகையில் தொடர்புடையது? அதற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள், ஆட்சி அமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இதோடு எப்படி நாம் தொடர்புபடுத்த போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு உண்மையிலே இந்த குழப்பங்களை எல்லாம் துடைத்தெறிந்து ஒரு எல்லை கோட்டை வகுத்து பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் உண்மையான ஒரு பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியை, பாசிச எதிர்ப்பு ஒரு ஐக்கிய முன்னணி உருவாக்குவதற்கு பயன்படும். அந்த வகையில் இந்த விவாத அரங்கை கட்டி எழுப்பியதற்கு மக்கள் ஜனநாயக இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு இது தொடங்கி வைத்திருக்கு. தோழர்களும் ஒரு அடி முன்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு வகையில் இந்த வாதத்திற்குள் உள்ளே வருகிறார்கள். நாங்கள் வேறு வழியில் இந்த வாதத்திற்குள்ளே வந்தோம். ஆகவே இது ஒரு முன்னேற்றத்திற்கான, வளர்ச்சிக்கான வாதம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். மாத்தலாமா?